அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து தொடர்ச்சியாக 80 தொகுதிகள் அகலப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் தற்பொழுது அதிர்ச்சி தரும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. யாழ் செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது பெரிய மனித எலும்பு தொகுதியுடன் சிறிய குழந்தையின் மனித எலும்பு தொகுதியும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் குறித்து பேசுபொருளாகியுள்ள நிலையில் பெரிய மனித எலும்பு தொகுதியுடன் சிறிய எலும்பு தொகுதியானது அரவணைக்கப்பட்ட நிலையில் குறித்த எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இவை நேற்று காலை முழுமையாக கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று வரையான காலப்பகுதியில் செம்மணியில் 115 எலும்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் செம்மணி சித்துப்பாத்தி விவகாரம் உலகளாவிய ரீதியிலும் இலங்கையிலும் பேசு பொருளாக மாறியுள்ளது. இதற்கான குற்றவாளிகளை கண்டெடுத்து தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் எனவும் மக்கள் விசனம் வெளியிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கான முழுமையான காணொளி விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூர்வாங்க அகழ்வு பணிகளின் பகுதி 2 10ஆம் நாள் அகழ்வு பணிகள் இன்று காலை தொடங்கி தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது. இந்நிலையில் 4 புதிய மனித எலும்பு தொகுதிகள் அகழ்வு பணி பிரதேசம் 1 அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தி இலக்கமிடப்பட்டிருக்குது. முழுமையாக 3 மனித எலும்பு தொகுதிகள் இன்று அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்திட கட்டுக்காவலுக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. இன்றைய 10ஆம் நாள் முடிவோட மொத்தமாக 115 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டதோட 102 முழுமையான மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலில் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில விசேடமா நேற்றைய தினம் அகழ்வு பணி நடைபெற்று கொண்டிருக்கையில் ஒரு பெரிய மனித எலும்பு தொகுதியோட ஒரு சிறிய குழந்தையினுடைய மனித எலும்பு தொகுதி அரவணைக்கப்பட்ட விதத்தில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது காணக்கூடியதாக இருக்குது. அது சுத்தப்படுத்தப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டு இன்று காலை முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது. வழமை போல நாளையும் அகழ்வு பணிகள் காலையில் ஆரம்பிக்கப்பட்டு மாலை வரை இடம்பெறும். இந்த காலம் ஒரு back